வணக்கம் அன்பு நண்பர்களே. இந்த S3 ஸ்பிரிச்சுவல் கிஸ் சேனலில் உங்களை எல்லாரையும் வருக வருகன்னு வரவேற்கிறோம். எங்கள் சேனலில் நிறைய ஆன்மீக விஷயங்கள், அதற்கான அறிவியல் சான்றுகள், கோவில் மற்றும் இதிகாச கதைகள்னு பல விஷயங்களை சொல்லி உங்களுக்கு இதன் மூலமாக நம்பிக்கை ஒளியை ஊட்ட செய்கிறோம். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, மகாவிஷ்ணுவோட 6வது அவதாரம் தான் பரசுராமர் ஆவார். இவர் காலம் திரேதா யுகமாகும். இவர் ஜமதக்கினி ரேணுகா தம்பதியினரோட 5 மகன்களில் இளைய மகன் ஆவார். இவர் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்து பரசு என்னும் கோடாரியை பெற்றார். இதனால இவரோட பேர் பரசுராமர்னு அழைக்கப்படுறாரு. தந்தை ஜமதக்கினி மட்டும் இல்லாம தாய் ரேணுகாவும் மிக சக்தி வாய்ந்தவங்க. இவங்க தினமும் தங்களுக்கு தேவையான தண்ணீரை எடுத்து வர செல்லும் போது வெறுங்கையோட சென்று நீர்நிலை அருகே இறைவனை வேண்டி மணலை குடமா மாற்றி அதில் தான் நீரை எடுத்துட்டு வர்றது வழக்கம். ஒரு நாள் நீர் எடுக்க போகும்போது குடம் செஞ்சுக்கிட்டு இருந்தபோது நீரில் ஒரு கந்தர்வன் செல்வதை ரோகிணி பார்த்தாங்க. அதுக்கு பின்னாடி அவர் எவ்வளோ முயன்றும் குடம் உருவாகவே இல்லை. அதிக நேரம் ஆகியும் நீர் எடுத்து கொண்டு வராத ரேணுகா ஒரு ஆண்மகனை ஏறிட்டு பார்த்தார்னு அறிந்த ஜமதக்கினி தன் பிள்ளைகளை அழைத்து தாயோட தலையை வெட்டிடுங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனால் பரசுராமரோட சகோதரர்கள் தாயை கொல்வதான்னு தயக்கம் காட்டினாங்க. இதனால் கோபம் அடைஞ்ச ஜமதக்கினி அவங்கள கல்லாக்கிட்டாரு. பின்னாடி பரசுராமரை அழைச்சு தாயோட தலையை வெட்ட சொன்னார். தந்தையின் சொல்ல தட்டாமல் அடுத்த கணமே தாயோட தலையை கோடாரியால் கொய்துட்டாரு பரசுராமர். இதனால் மகிழ்ச்சி அடைந்த ஜமதக்கினி உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார். அதுக்கு பரசுராமர் தன் தாய் மீண்டும் உயிர் பெற்று வர வேண்டும்னு முதல் வரத்தை கேட்டார். 2வது வரமாக கல்லாக்கிய தன்னோட சகோதரர்கள் மீண்டும் உயிர் கொடுக்க வேணும்னு கேட்டுக்கிட்டாரு. பரசுராமன் கேட்ட வரத்தை கொடுத்து பெருமை அடைஞ்சார். உங்களுக்கு நாங்கள் சொல்கிற விஷயங்களை பற்றின ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கோங்க. உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.